ஒரு மனதோடு பாஸ்டர் விக்டர் பால் அவர்களை இந்தியாவிலிருந்து வரவழைப்போமாக. சோஸ்திரமையா பாஸ்டர் சோஸ்திரம் சோஸ்திரம் வாருங்க. ஆமேன் ஆமேன். வாருங்கள், வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆவலோடு காத்து நிற்கிறோம். நன்றி ஐயா. நன்றி பாஸ்டர். கிறிஸ்தவுக்குள் அன்புள்ள சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சேவைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த அற்புதமான நேரத்திலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்காக, நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆவலோடு தாகத்தோடு இருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாகம் 4, அதாவது விழுந்து போகாத ஒரு ஊழியக்காரர், கடைசி மட்டும் நிலைத்து நின்ற ஒரு ஊழியக்காரர் என்ற தலைப்பிலே அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதே வெற்றி, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதே வெற்றி என்ற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவரே, பவுலின் நிருபங்களில் கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், ஆவியானவருக்குள், தேவனுக்குள் என்ற வார்த்தை 133 முறை பதிவு செய்திருக்கிறார் பவுல். எப்படி பாருங்க, கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், ஆவியானவருக்குள், தேவனுக்குள் என்ற வார்த்தை 133 முறை பதிவு செய்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் வாழ்வதே வெற்றி என்பதை பவுல் தனது அனுபவத்தின் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். பவுல் பிரசங்கிப்பதற்காக இந்த வார்த்தைகளை பதிவு செய்யவில்லை. அவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து, கிறிஸ்துவை அனுபவித்து, கிறிஸ்துவின் அன்பை ருசித்து அனுபவபூர்வமாக அனுபவித்த பின்புதான் இதை பிரசங்கித்தார். பிரியமானவர், அதை குறித்து அந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்வது எப்படி, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் வெற்றி, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் பரிசுத்தம், கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் உயர்வு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுதான் மேன்மை. கிறிஸ்தவங்கன்னு பேர் வச்சுக்கலாம், கிறிஸ்தவங்கன்னு பேசிக்கொள்ளலாம், அதுல ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் மாற்றமில்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஏன் உயர்வில்லை, தேவன் ஏன் என்னை இன்னும் பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும் போது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, அற்புதத்தை பார்க்க முடியாது, தேவன் பயன்படுத்துவதை பார்க்க முடியாது, தேவனுடைய அன்பை ருசிக்க முடியாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழும்போதுதான் அப்படியாப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதை குறித்து ஒரு 10 காரியங்களை, 10 வசனத்தை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்தளிக்க போறேன். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த விளையாடப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் உணர்வடைந்து பலனடைந்து பரிசுத்தத்துக்குள், நீதிக்குள், அற்புதத்துக்குள் வழி நடத்தும்படி பரிசுத்த ஆவிக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு பேசுகிற உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முதலாவதாக கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வு. 2 கொரிந்தியர் 5:17. கிறிஸ்துவுக்குள் புதிய வாழ்வு. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போதுதான் வாழ்க்கை புதிதாகிறது, பழையவைகள் எல்லாம் ஒளிகிறது. பழைய தன்மைகள், பழைய குணங்கள், பழைய கேரக்டர், பழைய அந்த சாபம், பழைய ரோகம், பழைய பாவம், நமக்குள்ள காணப்படுகிற இச்சைகள், எல்லா போராமைகள், எரிச்சல்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது. கிறிஸ்துவை போன்ற ஒரு நல்ல மனரம்யமான ஒரு சரீரம், ஆவியாத்மா சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது, மனது புதுப்பிக்கப்படுகிறது, சிந்தை புதுப்பிக்கப்படுகிறது, இருதயம் புதுப்பிக்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட ஒரு புது வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், ருசிக்க வேண்டுமானால், கிறிஸ்துவுக்குள் நம்மளை அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாகிறது. பிரியமானவர்களே, இரண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு உயர்வான வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது எப்பொழுதுமே வெற்றி என்று அந்த பவுல் பதிவு செய்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 வசனம். 2 கொரிந்தியர் 2:14 வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி
எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு தோத்திரம் அப்படின்றாரு. கிறிஸ்துவுக்குள் வாழும்போது எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்கிற தேவனை நாங்க தோத்தரிக்கிறோம் சொல்றாங்க, துதிக்கிறோம் சொல்றாங்க, தேவனை மகிமைப்படுத்துகிறோம் சொல்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்களும் நானும் இவ்விதமாக கிறிஸ்துவுக்குள் வாழ்வோமானால் நம் குடும்ப வாழ்க்கை வெற்றியாக இருக்கும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை வெற்றியா இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கும், நம்முடைய பொருளாதாரத்துல ஒரு வெற்றியை பார்க்க முடியும், நம்ம ஊழியத்துல ஒரு வெற்றியை பார்க்க முடியும், ஆத்மா அறுவடையில ஒரு வெற்றியை பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை எப்பொழுதும் நாம் துதிக்கிறவளாக மாற முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் நிருபம், எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1:3. கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம்? ஜெப ஆவி, பரிசுத்த ஆவியானவர், இரக்கத்தின் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், மன்றாட்டு ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர், வரங்கள், வல்லமைகள், கிருபைகள், இந்த பொருளாதார செழிப்பு, ஐஸ்வர்யம் எல்லாமே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வது எப்படின்னு சொன்னா, அது கிறிஸ்துவுக்குள் தான் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் சகல ஆசீர்வாதத்தை ஒன்று இல்ல ரெண்டு இல்ல சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று சகலத்திலையும் சம்பூர்ணமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு அதற்காகத்தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார். நீங்க நல்லா இருக்கணும், ஞானம் இருக்கணும், அறிவுள்ளவர்களா இருக்கணும், புத்தி உள்ளவர்களா இருக்கணும், ஒரு வெற்றி உள்ளவர்களா இருக்கணும், சகலத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் கிறிஸ்து இவ்விதமாய் செய்து முடித்தார் என்பதை பவுல் பதிவு செய்திருக்கிறார். நான்காவது பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையும் ஐஸ்வர்யம். நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் கிருபையும் ஐஸ்வர்யமும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபேசியர் 2:6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவோடு கூட உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரும்படி வைத்திருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யம். எபேசியர் 2:6. அப்ப கிறிஸ்துவுக்குள் வாழும் போதுதான் அந்த கிருபையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், கிருபைக்குள் வாழ முடியும், கிருபையின் ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவாக இருந்தும் உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் அவர் தரித்திரமாகி அவர் நம்மை ஐஸ்வர்யங்களாக ஆக்கியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஐந்தாவது காரியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதத்திலே அவரோடு கூட உட்காருகிற ஒரு சிலாக்கியம். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எப்பேற்பட்ட சிலாக்கியம் பாருங்க. குப்பையில கடந்தோம், புழுதியில கடந்தோம், தரித்திரத்துல கடந்தோம், சாபத்துல கடந்தோம், ஏழ்மையில கடந்தோம், உறவுகள் மதிக்கல, உற்றார் மதிக்கல, நல்ல தகுதி இல்லை, நல்ல வேலை இல்லை, சாபத்துல கடந்தோம், புலம்பிக் கொண்டு கடந்தோம், மரணத்தை தருவாயில கடந்தோம், வியாதியில கடந்தோம். இயேசுவாகிய தேவன் நம்மளை அழைத்து ரட்சித்து ரத்தத்தினால கழுவி அபிஷேகித்து நல்ல பெயரை குடித்து நம்ம பேரை பெருமைப்படுத்தி அவருடைய கிருபையினாலும் ஞானத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவரோடு கூட அவருடைய பிள்ளையாக உட்காரும்படியாக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அவருடைய பிள்ளை என்று அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான சுவிகார புத்திரையை கொடுக்கிற. புழுதியிலும் குப்பையிலும் கிடந்த உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்த ராஜாக்களோடும் பிறப்புகளோடும் சமமாய் அமர பண்ணுகிறது மாத்திரமல்ல, உன்னதத்தில் அவரோடு கூட உட்காரக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதற்காக அதிகமாய் தேவனை நாம் துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும்.
ஆறாவது காரியம் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எழும்பும் ஆலயமாக நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் எழும்பும் ஆலயம். எபேசியர் 2:21. எபேசியர் 2:21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பாருங்க, கர்த்தருக்குள் நம்மை பாவியாகிய நம் சரீரம் கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக 1 கொரிந்தியர் 6:19 நீங்களே அந்த ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்குற ஆலயம், அது நீங்களே அந்த ஆலயம் என்று எழுதியிருக்கிறார். அப்ப கர்த்தருக்குள் வாழும்போது, கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, கிறிஸ்து வாசம் பண்ணுகிற, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நம்ம விளங்குகிறோம். இதுதான் நம்ம தான் வாழும். கைகளினால் கட்டப்பட்ட கட்டடங்கள்ல ஆவியானவர் வாசம் பண்ணுவதில்லை, தேவன் வாசம் பண்ணுவதில்லை. அது கூடி ஆராதிப்பதற்காக, கூடி அமர்வதற்காக கட்டப்பட்டதான் கைகளினால் கட்டப்பட்ட கட்டடங்கள். ஆனால் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயம் நீங்களும் நானும். நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் மத்தேயு 5:8 இயேசு சொல்றார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனை தொழுது கொள்ளுவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இப்படி கிறிஸ்துவுக்குள் வாழும்போது நீங்களும் நானும் ஒரு உண்மையான ஆலயமாக இருக்கிறோம் என்று வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏழாவது காரியம், கிறிஸ்துவுக்குள் வாக்கு தத்தங்கள். இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாக்கு தத்தம், 1ஆம் தேதி வாக்கு தத்தம், வாரத்துல வாக்கு தத்தம், புதிய நியூ இயர் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டு இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்படி செபிக்கிறோம். வாக்கு தத்தங்களை பிடித்து செபிக்கிறோம். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள் தான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. வாக்கு தத்தங்களை, சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை கிறிஸ்துவுக்குள் ஆமேன் என்றும் ஆமி என்றும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். அதென்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்துக்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தங்களுக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இது ஒரு ரகசியம். அவங்க கிறிஸ்துவுக்குள் வாழும் போதுதான் இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் என்ற ஒரு ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தாலும் பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் 1ஆம் தேதி ஆராதனையில ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாண்டா, அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்டா நீங்க கிறிஸ்துவுக்குள் வாழும்போது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். நியூ இயர் ஜனவரி 1ஆம் தேதி, புது வருஷம், நியூ இயர் 1ஆம் தேதி ஒரு வாக்கு தத்தம் நீங்க பேசுறார், ஊழியக்கார் பேசுற போது ஆவியானவர் அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுக்குறாண்டா, அந்த வருஷத்துல அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழணும். சும்மா ஏனோ தானோண்டு வாழ்ந்துட்டு கடைசியில ஊழியக்காரர் இந்த வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறன்னு சொல்லி நம்ம முறுமுறுத்து சந்தேகப்பட்டு மறுதளித்து போகக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் வாழும்போது ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுகாது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என் வார்த்தை வறுமையாய் திரும்பாதபடிக்கு நான் அனுப்பின காரியமாகபடி செய்து விட்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தை வீணாய் போகாது. ஒரு வார்த்தை கூட தரையிலே போகாது. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் நான் சொல்லி அந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போகாது என்று சொல்லியிருக்காரு. பிரியமானவர்களே, அப்ப வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு உன்னதமான வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். 8வது காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தீர்மானம். நம்ம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா நம்ம சொந்த ஞானத்துல, நம்ம படிப்பறிவை வச்சு, நம்ம திறமைய வச்சு நம்ம சொந்தமா ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் தீர்மானம் எடுக்கும் போதுதான் அந்த தீர்மானத்துல நாம் நிலைத்து நிற்க முடியும், அந்த தீர்மானத்துல வெற்றி பெற முடியும், அந்த தீர்மானத்துக்காக உழைக்க முடியும். ஏன்னா கிறிஸ்து நம்ம தீர்மானத்துல உறுதியா இருக்கும்படிக்கு, உழைக்கும்படிக்கு, வெற்றி வரும்படி கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சாபமானார், நமக்காக ரத்தம் சிந்தினார். அதனாலதான் நம்ம தீர்மானத்துல உறுதியா நிற்க முடியும். கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் பாடுகள் மூலமாக, கிறிஸ்துவின் ஞானத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் வல்லமையின் மூலமாக, கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாகத்தான் நீங்களும் நானும் தீர்மானத்துல உறுதியா இருக்க முடியும், தரிசனத்துல உறுதியா இருக்க முடியும், ஊழியத்துல உறுதியா இருக்க முடியும், சாட்சியில உறுதியா இருக்க முடியும், செபத்துல உறுதியா இருக்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு உறுதியான வாழ்க்கை, ஒரு திட்டமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால்
கிறிஸ்துவுக்குள் தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் இப்படி வாழ விரும்புகிறேன், இப்படி நான் செய்யலாமா என்று சொல்லி. சரிங்களா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பாருங்க, மனைவி பிள்ளைகள், தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் சத்துருக்கள் அடிச்சு கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அப்ப தாவீது அந்த 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் இருக்கு. திடப்படுத்தி கொண்டு ஜெபிக்கிற, ஆண்டவரே நான் அவர்களை பின்தொடரலாமா, பின்தொடர்ந்தா என் மனைவி பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள முடியுமான்னு கேட்கிறான். கர்த்தர் சார் நீ பின்தொடர் மீட்டுக் கொள்ளலாம்னு சொல்றார். இதுதான் வாழ்க்கை. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள் உறுதிப்படுத்தி கொண்டு, கர்த்தருக்குள் தீர்மானத்தை எடுத்து ஜெபிக்கும் போது நம் தீர்மானங்கள், தரிசனங்கள் எல்லாம் வெற்றி உள்ளதாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் அப்படியாப்பட்ட ஒரு உண்மையான நம்ம தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9. எபேசியர் 3:9. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே, அனாதி தீர்மானம். தேவன் எப்படி தீர்மானம்? அனாதி தீர்மானம். அந்த தேவனுக்குள் எடுக்கிற தீர்மானம் அனாதி தீர்மானம், அர்ப்பணிக்கப்பட்ட தீர்மானம், உண்மையான தீர்மானம். அப்படி எடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை வெற்றியா இருக்கும், குடும்பம் வெற்றியா இருக்கும், ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். 9, கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவான வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு எல்லாம் நிறைவாக கொடுக்கப்படும். பிலிப்பியர் 4:19. பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். யாருக்குள்ள? கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். நம்முடைய குறைகள் நிறைவாக வேண்டுமா, நம்ம பிரச்சனைகள் தீர வேண்டுமா, நம்ம கடன் பிரச்சனைகள் அடைய வேண்டுமா, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமா, எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய மகிமையிலே நிறைவாக்கப்படும் சொல்லி பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க 1000 முறை சொல்ல வேண்டும். இது உண்மையான மொழிபரப்பு. எப்படின்னு சொன்னா, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தமிழ் பைப்பில் அது உண்மையான மொழிபெயர்ப்புன்னு சொல்லணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவான்னு சொல்லப்படும். இந்த வாக்கு தத்தத்தை நடக்கும் போது, படுத்திருக்கும் போது, உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் இது நம்ம அறிக்கை செய்யும் போது நம்ம குறைவுகள் நிறைவாகும். கடைசியாக பிரியமானவர்களே, 10வது காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்படுதல். பாருங்க, கொலேசியர் 1:28. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்ம உருவாக்கப்படுறது. எப்படி உருவாக்கப்படுறோமோ கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்படுறோம். கொலேசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நல்லா பாருங்க, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி உருவாக்கப்படுதல். கிறிஸ்துவுக்குள் உருவாக்கப்படுதல். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறது கலாத்தியார் எழுதுறாரு. ஆனா ஒரு மனிதனை நல்ல மனுஷனா மாத்தணும்டா, நல்ல மனுஷனா உருவாக்கணும்னு சொன்னா, ஒரு நல்ல சுவிசேஷகனை உருவாக்கணுமா, நல்ல மெய்ப்பனை உருவாக்கணுமா, நல்ல அப்போஸ்தலனை உருவாக்கணுமா, நல்ல தீர்க்கதரிசியை உருவாக்கணுமா, நல்ல செப வீரன், ஒரு செபிக்கிறவனை உருவாக்கணுமா, நல்ல ஒரு போதிக்கிறவனை உருவாக்கணுமா. அது எப்படி உருவாக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள் தான் உருவாக்க முடியும். பிரியமானவர்களே, இந்த 10 காரியத்தை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். இதே மாதிரி வேதத்துல, பவுலுடைய நிருபத்துல 133 முறை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள், ஆவியானவருக்குள், தேவனுக்குள் என்று சொல்லி 133 முறை இதே பவுல். இந்த கிறிஸ்துவுக்குள் வாழும் போதுதான் ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஒரு வெற்றியான வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ முடியும். அர்ப்பணித்து ஜெபிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும்
நான் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துறோம். ஆண்டவரை கர்த்தாவே, தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியில ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்து செபித்த பிள்ளைகள் மேல் ஆண்டவரே அவருடைய அபிஷேகம் வல்லமையா இறங்கினதற்காய் தோத்திரம். இந்த வார்த்தை 1, 30, 60, 100 அந்த பிள்ளைகள் பலனும் கொடுத்து வாழ்க்கையிலும் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் செய்கிற ஊழியத்திலும் அபரிவிதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரை பெற்றுக்கொண்டு சுடர்களாக நட்சத்திரங்களைப் போல உப்பாக ஒளியாக இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி பயன்படுத்த முடியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு வெளியே வாழுகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வாழும்படி அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த அர்ப்பணிப்பில் நிலைத்து நின்று உறுதியாய் நின்று கிறிஸ்துவுக்காக சாதிக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்காய் போதிக்கிறவர்களாய், கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்களாக இவர்களை அபிஷேகத்தில் அந்த வார்த்தையெல்லாம் நிரப்பி உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிக்க முடியாது உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகர வல்லமைகள், சாத்தானுடைய கிரிகள், பாவத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. உடைய அன்பினால் இந்த பிள்ளைகளை நிரப்பும், உடைய அபிஷேகத்தினால் நிரப்பி பயன்படுத்தும், உடைய வார்த்தையினால் நிரப்பி இருக்கிறீங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. சங்கமம் வானொலிக்காக, நித்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்காக, லெஸ்லியா குடும்பத்துக்காக, மகேந்திரையா குடும்பத்துக்காக, அருமை சோதரி தோழி அவர்களுக்காக, ரஜினி அலங்காரமணிக்காக, கருணா அவர்களுக்காக, இதுல இணைந்திருக்கிற எல்லா ஊழியக்காரர்கள், சகோதரிகள், ஆண்டவரை பிரசங்கிக்கிறவர்கள், செய்தியை கேட்கிற மக்கள், எல்லா மக்கள் மேலும் அபிஷேகம் ஆண்டவரை நதியாய் பாய்ந்து போவதாக அப்படி செய்கிறபடியால மக்கள் நன்றி உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மைமல்லாமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்புரட்சகர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை மூலம் எங்களை ஆசீர்வதிங்க பாஸ்டர். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களுக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார். அப்படியே கத்தர் எல்லாவற்றையும் மஞ்சாமைக்கு எங்களை வழி நிறுத்தி கொண்டு வேறு நீங்க கொடுத்த வார்த்தையில கத்தர் மென்மேலுமாக உங்களை கத்தர் ஆசீர்வதித்து வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி பாஸ்டர்.